2021 தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஞாபகம் இருக்கா? வாக்குறுதின்னு சொல்லாத, உருட்டுகள்னு சொல்லு. சில விஷயம் ஞாபகம் இருக்கு பங்கு. அந்த சமயத்தில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்தது நீட் விலக்கு. அந்த வாக்குறுதியை கொடுத்து மக்கள் ஓட்டை வாங்கிட்டு இப்போ அந்த துபாய் உதயநிதி இதுதான் நீட் ரகசியம்னு சொல்லி உருட்டிச்சு. ஒன்னா ரெண்டா கிட்டத்தட்ட 25 பேர் உயிர் பலி வாங்கின நீட்டு. அதை வச்சு இவங்க ஆதாயம் தேடிக்கிட்டாங்க. நீட் மட்டுமா, தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள்னு சொல்லி திமுக ஏமாத்தாத டிபார்ட்மெண்ட்டே இல்லையடா பங்கு. ஆமா ஆமா, திருட்டு பசங்க இவனுங்க. மக்களோட பிரச்சனைகளை வச்சு காசு பார்க்கறவனுங்க தானே. ரமேஷ், அப்படி பொத்தும் பொதுவா நீங்க வந்து திமுகவை திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ண ஊழல், அவங்க ஏமாற்றிய துறை ஒன்றல்ல இரண்டல்ல, அனைத்து துறையிலும் அவங்க வேலையை காட்டியிருக்காங்க. அதனால அந்தந்த துறையை சுட்டி காட்டி கழுவி ஊத்துங்க. ஹல்க், நாங்க தெரிந்து பாதிக்கப்பட்ட விஷயங்களை வச்சு அவங்கள கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னென்ன துறையில என்னென்ன பண்ணாங்கன்னு விவரம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு எந்தெந்த துறையில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த திருட்டு பசங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க ஹல்க். சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். முதல்ல மாணவர்கள் இடத்திலிருந்து வர்றேன். ஏன்னா இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்து அவங்க ஓட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணலாம்னு ஒரு பெரிய பிளான் போட்டு லேப்டாப் கொடுத்திருக்காங்க. ஆமா, கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும்னு நம்ம பொம்மை சொல்லுச்சு. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இத குறித்து எந்த அறிவிப்பும் அறிவிக்கல நம்ம பொம்மை. ரூபாய் 10,000 கோடிக்கும் அதிகமான இந்த கடனை ரத்து செய்ய மனம் இல்லாம, அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம கப்பு சிப்புன்னு அது அப்படியே மூடி மறைச்சிடுச்சு அந்த பொம்மை. இதே மாதிரிதான் திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும்னு சொல்லி சும்மா வாக்குறுதி அள்ளி விட்டாப்புல நம்ம பொம்மை. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள் வேலை திட்டத்தை 50 நாளா குறைச்சு மக்கள் வயித்துல அடிச்சு ஒரு பெரும் சாதனையை பண்ணாப்புல. அடப்பாவிகளா! இது மட்டுமா, திமுகவின் பிரதான உருட்டான ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம், தேர்தலுக்கு முன்னாடி பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்ன நம்ம பொம்மை தேர்தலுக்கு பின்னாடி ஏவல் துறையை வச்சு தடியடி நடத்தி தூய்மை பணியாளர்களை துரத்தி அடிச்சாப்புல. அடுத்து நம்ம பார்க்க போற இடம்தான் இன்ட்ரெஸ்டிங்கான இடம். படிப்படியா முழு மது விலக்கு கொண்டு வரப்படும்னு சொல்லி வரலாறு காணாத பொய் சொன்னார் இல்லையா நம்ம பொம்மை? ஆமா, என்ன செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் மேடைக்கு மேடை சொல்லி பிரச்சாரம் செய்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் எப்படி 24 மணி நேரமும் மதுக்கடையை திறந்து வைக்கலாம்னு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறார். தமிழகத்தில் ஆளுங்கட்சி உதவியோட எல்லா மாவட்டங்களிலும் இரவு 10 மணிக்கு மேல பிளாக்ல அமோகமா மது விற்பனை நடத்திட்டு இருக்கிறாங்க திமுக கோஷ்டிங்க. அல்க, யாரு குளிர் காய்றாங்களோ இல்லையோ, நம்ம 10 ரூபா பாலாஜி நல்லாவே குளிர் காய்ஞ்சிருப்பாரு. நீங்க இந்த இடத்துல சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். சரி, உங்க சந்தோஷத்துல நான் தலையிடல. அடுத்து நான் ஒரு சிதம்பர ரகசியம் சொல்ல போறேன். என்ன ரகசியம் ஹல்க்? சிதம்பர ரகசியத்துக்கு பிறகு உதயநிதியின் நீட் ரகசியம் தான் இன்னைக்கு வரைக்கும் ரகசியமாவே இருக்கு. பெற்றோர்களையும் மாணவர்களையும் நீட் ரத்து என பொய்யான வாக்குறுதி கொடுத்து கொல்லப்புறம் வழியா ஆட்சி நடத்தினதுதான் திமுகவின் சாதனையின் ரகசியம். ஏழை மாணவர்களுக்கு 1 ரூபாய் செலவில்லாம 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ கல்வியை வழங்கியது கடந்த ஆட்சி. ஆனா மாணவர்களின் தன்னம்பிக்கையை உடைச்சு நீட் ரத்து என பதவிக்காக 25 மாணவர்களின் உயிரை பறித்தது கொடூர குணம் கொண்ட திமுக. இப்படி மாணவர்கள் உயிரை பறிச்ச திமுக மக்களின் பாக்கெட்டை பறிக்கும் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்திருச்சு. தேர்தல் அறிக்கையில மாதாந்திர மின்கட்டண முறையை கொண்டு வருவோம்னு சொல்லி உறுதி அளிச்சாங்க. ஆனா இன்றைக்கு அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க.
இது வெறும் வாக்குறுதி மீறல் அல்ல, இது தமிழகத்தின் ஏழை நடுத்தர மக்களை நேரடியா பாதிக்கும் திட்டமிட்ட சுரண்டல். மக்களுக்கு சாதகமான ஒரு திட்டத்தை ஆட்சிக்கு வந்த பின் ஏன் நிராகரிக்கிறாங்க? மக்களை அதிக கட்டணம் செலுத்த வைக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு? அடப்பாவிகளா! இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமா கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததும் இந்த வாக்குறுதியை தொடச்சு எரிஞ்சிட்டாங்க. சிலிண்டர் விலை 900ஐயும் தாண்டி மானியம் இல்ல. அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாம குடும்ப தலைவிகள் தவிக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுப்பதை பெருமையா பேசுற திமுகவுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்க மனசு இல்ல. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5, டீசல் விலை லிட்டருக்கு 4 குறைக்கப்படும். நம்ம பொம்மை சொன்னார், ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் விலை, டீசல் விலை இது ரெண்டுத்தையுமே குறைக்கல. பழைய ஓய்வூதிய திட்டம், தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் என்ற அனைவருக்கும் வாக்குறுதி கொடுத்து பெரிய நாமம் போட்டதுதான் இந்த 4.5 ஆண்டில் திமுக செய்த பெரும் சாதனை. விவசாயிகளின் வலியை உணராமல் வாக்குறுதியை அள்ளி தெளிச்சு ஏமாத்திய திமுக விவசாயிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை கடன் தள்ளுபடி செய்வதாக உறுதியளிக்கப்பட்டு, ஆனா இப்பொழுது விவசாய கடன் அதிகரித்துள்ள நிலையிலும் திமுகவிற்கு தள்ளுபடி பண்ண மனசில். இதுதான் ஆளும் திருட்டு திமுக அரசின் நிஜ முகம். இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம், பொய் வாக்குறுதி அளிச்சு மக்கள் வயிற்றுல அடிச்சு மக்கள் வாழ்வ சிதைச்ச ஆளும் திமுக அரசு இனியும் தொடர வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்போ நீங்க செய்ய வேண்டியது, மக்கள் தலைவர், மக்களுக்கான பணிகளை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய தலைவர். இந்த ஊழல் கட்சி திமுகவை ஒழிக்க வேண்டும். இனியும் ஏமாறாதீர்கள். சிந்திச்சு வாக்களியுங்கள் மக்களே.